இரண்டாவதாக சொல்லப்பட்ட சட்டமானது ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ளக்கூடிய சட்டமானது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சட்டமானது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். மறுதினமும் நாம் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வேதத்திலே முதலாவதாக பிரியமா இருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விதமாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த இரவு பகலுமாக வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாலிப வயதிலே விதமாக நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே சிறு வயதிலே நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே நாம் கல்லூரி நாட்களிலே எவ்விதமாக நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது எவ்விதமாக நாம் சென்று வர வேண்டும், இந்த உலகத்திலே எவ்விதமாக துன்மார்க்கர் காணப்படுகிறார்கள், அந்த துன்மார்க்கத்தை விட்டு நாம் எவ்விதமாக பிரிய வேண்டும், இந்த உலகத்தில் எவ்விதமாக பாவிகள் பாவங்களை செய்கிறார்கள், அந்த பாவத்தில் நாம் எவ்விதமாக நாம் வெளியே வர வேண்டும், பாவம் செய்யாதபடிக்கு நம்மை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்விதமாக வாலிப வயதிலே ஆண்களும் பெண்களுமாக ஒரே இடங்களிலே வேலை செய்யும் பொழுது, ஒரே இடங்களிலே அவர்கள் கல்லூரிகளிலே படிக்கும் பொழுது பாவத்தில் விழாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. அவ்விதமாக காணப்படாதபடிக்கு வாலிப வயதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான அநேகரை இந்த நாட்களிலே காண்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாலிப வயதை கடந்து நம்முடைய வேலையிலும் நம்முடைய பிசினஸிலும் நாம் எவ்விதமாக முன்னேற முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வேதத்திலே அநேக சக்சஸ்ஃபுல் கேரக்டர்ஸை நாம் பார்க்கிறோம். அநேக தேவ மனுஷர்கள் எவ்விதமாக கீழே இருந்து அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கடந்து சென்றார்கள் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு பிரியமான அவர்கள் தேவனுடைய வழிகளிலே நடந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் விதமாக தேவன் அவர்களை உயர்த்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.